மூத்த அதிகாரிகள்லாம் அப்படியே படபடன்னு இருந்தாங்களாம். ஏன் இவர் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து யாருக்கு பிளேயிங் கேஸ்? ஆமாம், இல்லை அப்படி நடந்திருக்கும், நடந்திருக்கலாம், நடந்துருவோம். அந்த அம்மா அங்கிருந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து இதெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அவருடைய நண்பி 2 பேரும் பறக்கும் முத்தங்களை பரிமாறிக்கொண்டார்கள். இப்படிலாம் செய்தி வந்துருமோன்னு மூத்த அதிகாரிகள் பரபரப்பாக இருந்தாங்களாம். அது வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. ஒன்று லண்டனில் இருக்குது அவருடைய மனைவி மகள்லாம், ஒன்று பட்டம்பாக்கத்தில் இருக்குது. பட்டம்பாக்கம் லண்டனை மோதி கொள்ளுகிறது, ஏவுகணை கொடுது. அப்போ இதுதான் இன்றைய அரசியல். இப்போ திரிஷா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது கண்டிப்பாக சங்கீதா அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்திருக்கும். ஏன் இந்த அம்மா திரிஷா தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க, எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்காங்க? இல்லைங்க, அது அவர் அனுமதிக்கிறார்ல. அவர் அனுமதிக்காம எப்படி கான்வாய் அனுப்பி கூப்பிட்டு வருவீங்க? பட்டம்பாக்கத்துலேருந்து காரு, போலீஸ் பாதுகாப்பு, சைரன், அவரே விரும்பி தானே கூப்பிட்டு வர்றார். இது 2 பேருக்கும் சொந்தமானது. சுதந்திர தினத்தில் திரிஷா வந்தது ஒரு பெரிய செய்தி அல்ல. இனிமேல் தான் உங்களுக்கு செய்தி இருக்க போகுது. என்ன செய்தி? மாநில மகளிர் அணி தலைவி. அப்படியா? ஆமாம், எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்தார்ல, சத்துணவு உயர்மட்ட குழு தலைவர், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர், கொள்கை பரப்பு செயலாளர். அதே போல திரிஷாவும் கொள்கை பரப்பு செயலாளராக மாறினால் ஆச்சரியப்படுறது. இதை பார்த்தோன்னு சங்கீதாவுடைய மனசு கொதிச்சு போயிருக்காதா? இல்லை, அதை அவங்க அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. என்ன மனநிலை? இவரை ஒன்றும் திருத்த முடியாது. அந்த அம்மா பொறுத்து பார்த்து தான் டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறக்காக முயற்சி பண்ணி டைவர்ஸ் போட்டது. அதற்கு பிறகு சந்திரசேகர் கடைசி நேரத்தில் ஒரு முதலமைச்சர் குடும்ப நல கோர்ட்டு மானம் கெட்டு மரியாதை கெட்டு தயவுசெய்து வாபஸ் வாங்கன்னு சந்திரசேகர் சொர்ணலிங்கத்திட்டையும் அவங்க சங்கீதாவுடைய அப்பா அம்மாட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு. குருவி படம் டு லியோ 15 வருஷம் தொடர்பே இல்லாமல் அந்த மாதிரி வச்சிருந்தது. தொடர்பே இல்லை. அப்போ திரிஷா வருண்மணியனோட ஆந்திராவில் ஒரு நடிகரோட இப்படி தான் அந்த அம்மா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது. அதற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுறாரு, சங்கீதாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. இந்த லியோ படத்தில் திரிஷா ஜோடி படம் நல்ல ஹிட் ஆகும். 15 வருஷமாக வராமல் சங்கீதா தடுத்து வச்சுருந்தது. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி என்னைக்கு சிவபூஷையில் கரடி பூந்தாரோ, லோகேஷ் கனகராஜ் 2 பேரும் 2023 லியோ படத்துக்கு பிறகு சங்கீதாவுடைய தொடர்பு எல்லை தூரமாகி போச்சு, திரிஷாவுடைய எல்லை நெருக்கமாகி போச்சு. இதுதான் அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியல. இதுக்கு மெயின் காரணம் ஜெகதீஷ் பழனிசாமி சொல்கிறாங்க. ஜெகதீஷ் பழனிசாமி வந்த பிறகு தான் இந்த குடும்பம் உடையுது, சுக்கு நூறாகுது. இப்போ அவர் தான் தனி செயலாளர். இப்போ இந்த பையனும் பிள்ளையும் அம்மா பிள்ளையாக தான் இருக்காங்க. முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு நாள் கூட தலைமைச் செயலகத்துக்கு அப்பனை வந்து பார்க்கவே இல்லை. ஏன்? அம்மா என்ன சொல்லுதோ அதான் வேதம். என்ன அது நீங்கள் அந்த குழந்தைகளை வளர்க்குறதுல இல்லை முதல்ல ஈழத்தமிழர்கள் தான். ஈழத்தமிழர்களில் யாழ்ப்பாண சைவ பிள்ளை தான் குழந்தையை அப்படி வளர்ப்பாங்க. நான் நேராக பார்த்துருக்கேன். சுதந்திர தின விழாவில் நடிகை திரிஷா விஜய் அவர்களுடைய குடும்பம் உட்காரக்கூடிய அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. நடிகை திரிஷா இவங்களும் வணக்க வைக்கிறாங்க, முதலமைச்சர் விஜயும் வணக்க வைக்கிறாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? மூத்த அதிகாரிகள்லாம் அப்படியே படபடன்னு இருந்தாங்களாம். ஏன் இவர் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து யாருக்கு? ஃப்ளையிங் கிஸ்? ஆமாம், இல்லை அப்படி நடந்திருக்கும், நடந்திருக்கலாம், நடந்துருவோம். அந்த அம்மா அங்கிருந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து இதெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அவருடைய நண்பி 2 பேரும் பறக்கும் முத்தங்களை பரிமாறிக்கொண்டார்கள். இப்படிலாம் செய்தி வந்துருமோன்னு மூத்த அதிகாரிகள் பரபரப்பாக இருந்தாங்களாம். அது வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. நீங்கள் உதாரணத்துக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், ஆசியன் கேம்ஸ் நடந்தது டெல்லியில். அதில் இந்த பக்கம் ஜானகி, இந்த பக்கம் ஜெயலலிதா, 2ஐயும் மெயின்டைன் பண்ணுவார். நீங்கள் இன்னைக்கு நான் அம்மு வீட்டுக்கு போயிட்டு வரேன். யார் வீட்டுக்கு? அம்மு வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஐயோ இருங்க ஒரு நிமிஷம். யார்? ஜானகி அம்மா. நான் இருங்க, உடனே போய் காஜு கட்லி யாருக்கு பிடிக்கும்? அம்முக்கு. யார் கொடுத்து அனுப்புவா? ஜானகி அம்மா. இப்படி வச்சிருந்தார் எம்ஜிஆர். சண்டை சச்சரவு சக்கரத்தி சண்டையே வராது. அப்போ அம்மு பட்டுப்புலம் உனக்கு கொடுத்தது யாருக்கு? ஜானகிக்கு. அம்மா வீட்டுக்கு போனால் தலைவர் பட்டுப்புலம் வாங்கி கொடுத்து யாருக்கு கொடுப்பாரு? ஜானகி. இப்படி தான் இப்போ சண்டை பஞ்சாயத்து இல்லாமல் வச்சுருந்தார். யார்?
எம்ஜிஆர். இப்போ ஒன்று லண்டனில் இருக்குது அவருடைய மனைவி மகள்லாம், ஒன்று பட்டம்பாக்கத்தில் இருக்குது. பட்டம்பாக்கம் லண்டனை மோதி கொள்ளுகிறது, ஏவுகணை கொடுது. அப்போ இதுதான் இன்றைய அரசியல். இப்போது திரிஷா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது கண்டிப்பாக சங்கீதா அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கும். அவங்க விவாகரத்து மனு வழக்கு வாபஸும் வாங்கிட்டாங்க. ஏன் இந்த அம்மா திரிஷா தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க, எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்காங்க? இல்லைங்க, அது அவர் அனுமதிக்கிறார்ல. அவர் அவர் அனுமதிக்காம எப்படி கான்வாய் அனுப்பி கூப்பிட்டு வருவீங்க? பட்டம்பாக்கத்துலேருந்து காரு, போலீஸ் பாதுகாப்பு, சைரன், இது அவரே விரும்பி தானே கூப்பிட்டு வர்றாரு. அப்போ இது 2 பேருக்கும் சொந்தமானது, 2 பேருக்கும் சொந்தமான உறவு. அதனால் இதை பற்றி இப்போ கடந்த காலங்களில் கூட இப்படி தான் நடந்திருக்கு. எங்கே போனாலும் கருணாநிதி ராஜாஜி அம்மாவை கூட்டிகிட்டு போவார், தயாளம்மா வீட்டில் இருக்கும். நீங்கள் கடவுள் சிலை இருக்குல்ல, ஆமாம், அப்போ ஊர்வலம் வரும். ஊர்வலம் வரும்போது மூலவர் உற்சவர் 2 சாமி இருக்கு. மூலவர் அங்கேயே இருப்பார். அதை எடுத்துகிட்டு போனால் கோயில் காலியாக போயிடும், சாமி இருக்காது. அதில் என்ன பண்ணுவாங்க, அது அங்கேயே இருக்கும். ஊர் சுற்றுறதுக்குன்னு ஒரு சாமி இருக்கும், அவருக்கு பேர் உற்சவர். இப்போ அதே போல தான் தமிழ்நாட்டு தலைவர்கள் பூராமே வீட்டில் ஒன்று இருக்கும், இன்னொன்று வெளியில் ஒன்று இருக்கு. கோபாலபுரம் ஆலிவர் ரோடு, ராமாபுரம் தோட்டம் போயஸ் கடை, இப்படி காலங்காலமாக இருந்தது தானே. இப்போ லண்டன் பட்டம்பாக்கம், இதெல்லாமே அவரவர் மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டான். மக்கள் சரியா திமுக கலாச்சாரம் என்னன்னா, தலைவர் எங்கே இருக்காரு, சின்ன வீட்டில் இருக்காரியா, இது சாதாரண விஷயம். என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ, அண்ணாதுரை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாரோ, பானுமதி படிதாண்டா பத்தினி அல்ல, அது படிதாண்டான்னா தாண்டாட்டி என்ன, இவருக்கு என்ன வேலை? இவர் ஆராய்ச்சி பண்ணுறதா ஒரு முதலமைச்சருக்கு வேலை? திறந்த முனிவர் நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இவர் முனிவனாக இருந்தாருன்னா, சாமியார் சன்னியாசியாக இருந்தாருன்னா, கண்ணதாஸ் எழுதுறாரு. நாங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்டில், இப்போ சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க மின்ட் ஸ்ட்ரீட்னு ஒரு வீதி இருக்குது, அதில் நாங்கள் ஒரு அறையில் தங்கியிருந்தோம். அறையில் விபச்சார பாலியல் பெண்ணை வேட்டி சட்டை குடிமை தெரியாமல் இருக்கிறதுக்கு தலப்பான் ஆம்பளை போல் கட்டி கொண்டு வந்து நாங்கள் அண்ணாவுடைய ரூமில் அண்ணாவோடு இணைத்து வைப்போம். கண்ணதாசன் எழுதுறாரு, உள்ளும் புறமும் வனவாசம் பல பகுதிகளில். அப்போ அண்ணாவே பாலியல் பெண்களோடு தான் சகவாசத்தோடு இருந்திருக்காருன்னு கண்ணதாசன் சொல்கிறார். கருணாநிதி கேட்கவே வேண்டியது. மானாட மயிலாட ராத்திரி 12 மணிக்கு மேலே சன் டிவி வந்த புதுசில் கருணாநிதி மானாட மயிலாட, நேற்று ராத்திரி எம்மா, இந்த பாட்டெல்லாம் வரும். இளைஞர் போக முடிச்சுட்டு இருப்பான். எத்தனை மணி வரைக்கும்? 12 மணிக்கு மேலே மிட் நைட் மசாலா. எதில்? சன் டிவியில். இதுதான் கருணாநிதி. அப்போது கருணாநிதிக்கு பிறகு ஜெயலலிதா, எம்ஜிஆர், இதெல்லாம் சகஜம். அதனால் சுதந்திர தினத்தில் திரிஷா வந்தது ஒரு பெரிய செய்தி அல்ல. இனிமேல் தான் உங்களுக்கு செய்தி இருக்க போகுது. என்ன செய்தி? மாநில மகளிர் அணி தலைவி. அப்படியா? ஆமாம், மாநில எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்தார்ல, சத்துணவு உயர்மட்ட குழு தலைவர், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர், கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை இப்படியெல்லாம் எம்ஜிஆர் கொஞ்சமாக கொண்டு வந்தார்ல, அதே போல் திரிஷாவும் கொள்கை பரப்பு செயலாளராக மாறினால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போது இந்த நிகழ்வை வந்து கண்டிப்பாக சங்கீதா அவர்கள் பார்த்துருப்பாங்க. ஆமாம், சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கை வாபஸ் ஆனது முக்கியமான காரணம் எதனால் ஒரு முதலமைச்சராக இருக்கார், ஏன் அவருடைய பேர் கெட்டு போகிறது ஒரு வழியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க வந்து சில விஷயங்கள் பேசும்போது திரிஷா கூட தான் பேசுகிறாங்க, சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுச்சு. இதை பார்த்தோன்னு சங்கீதாவுடைய மனசு கொதிச்சு போயிருக்காதா? இல்லை, அதை அவங்க அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. என்ன மனநிலை? இவரை ஒன்றும் திருத்த முடியாது, இவரை திருத்த முடியாது. இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல திரிஷா விஜய் காலத்துக்கு இது ஒன்றும் பண்ண முடியாத முடிவுக்கு வந்து தான் அந்த அம்மா பொறுத்து பார்த்து தான் டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறக்காக முயற்சி பண்ணி டைவர்ஸ் போட்டது. அதற்கு பிறகு சந்திரசேகர் கடைசி நேரத்தில் ஒரு முதலமைச்சர் கோர்ட்டு, குடும்ப நல கோர்ட்டு மானம் கெட்டு மரியாதை கெட்டு ஜீவனாம்ச வழக்கு போட்டு ஜீவனாம்சம் இதெல்லாம் டெய்லி செய்தியாகும். அதனால் தயவுசெய்து வாபஸ் வாங்கன்னு சந்திரசேகர் சொர்ணலிங்கத்திட்டையும் அவங்க சங்கீதாவுடைய அப்பா அம்மாட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்கார்.
பேசிய பிறகுதான் அப்போ யாழ்ப்பாண சைவ புள்ள குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதான் கேட்குறேன். இப்போ அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் சங்கீதா? அதாவதுங்க இப்ப சங்கீதா குடும்பம் யாழ்ப்பாணம் சைவ வேளாளர் குடும்பம், இதில் பேஸ் யாழ்ப்பாணம். இவர்கள் பூராமே உலகம் பூரா இருக்காங்க. எந்த யாழ்ப்பாண சைவ பிள்ளையும் அகதி முகாமுக்கு வந்ததே இல்லை. அகதி முகாமுக்கு அவன் அகதியா எங்க போவான்? லண்டன் போவான், அமெரிக்கா போவான், பிரான்ஸ். நீங்க ஐரோப்பா நாடுகள்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க. பிரான்ஸு, பிரிட்டன், ஜெர்மனி, இட்டாலி, நார்வே, டென்மார்க்கு, ஹாலந்து, லக்சம்பர்க், இந்த நாடுகள் பூரா எவ்வளோ பேர் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச 50 லட்சம் பேர் இருக்கா. 50 லட்சம் பேருடைய குழந்தைகளும் உயர்கல்வி படித்து அரசு அதிகாரியாக இருக்காங்க, மிகப்பெரிய வேலைகளில். அப்போ டாக்டரா, இன்ஜினியரா, பொறியாளரா, இப்படிப்பட்ட குடும்பம் தான் சங்கீதா குடும்பம். அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய திருத்துவதற்கு அந்த அம்மா கடுமையாக முயற்சி பண்ணுது. அதாவது குருவி படம் டு லியோ 15 வருஷம் தொடர்பே இல்லாமல் அந்த அம்மா வச்சிருந்தது. தொடர்பே இல்லை. அப்போ திரிஷா வருண்மணியனோட, ஆந்திராவில் ஒரு நடிகரோட, இப்படி தான் அந்த அம்மா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது. அதற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுறாரு? சங்கீதாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. இந்த லியோ படத்தில் திரிஷா ஜோடி படம் நல்ல ஹிட் ஆகும். 15 வருஷமாக வராமல் சங்கீதா தடுத்து வச்சிருந்தது. குருவி டு லியோ 2008 டு 2023 15 வருஷம். அப்போ இல்லை அண்ணிய முதல்ல விஜய்க்கு கதை சொல்கிறதே சங்கீதாடு தான். எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களும் அட்லியெல்லாம் வரும்போது ஒரே சட்டை போட்டு வருவாராம். ஏன் தம்பி எப்போ பார்த்தாலும் இதே சட்டை போட்டு? இல்லைக்கா, நான் முதல் படம் கதை சொல்லி எனக்கு புக் ஆகும்போது இந்த சட்டை தான் போட்டு வந்தேன், அதனால் ராசியான சட்டை அப்படின்னு சங்கீதாட்ட தான் அட்லி கதை சொல்லுவாராம். அட்லிய நீ ஜெயிச்சுட்டு வா போ தம்பி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புமா சங்கீதா. அட்லிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அப்போ வளைகாப்புக்கு நீங்கள் முதல்ல நின்று எல்லா ஏற்பாடும் பார்த்தது சங்கீதா. இப்படி இந்த திரையுலக குடும்பத்தில் ஒரு மூத்த சகோதரியாகவே சங்கீதா வளம் வந்திருக்கு. ஆனால் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி என்னைக்கு சிவபூஷையில் கரடி பூந்தாரோ, லோகேஷ் கனகராஜ் 2 பேரும் 2023 லியோ படத்துக்கு பிறகு சங்கீதாவுடைய தொடர்பு எல்லை தூரமாகி போச்சு. திரிஷாவுடைய எல்லை நெருக்கமாகி போச்சு. இதுதான். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியல. இதுக்கு மெயின் காரணம் ஜெகதீஷ் பழனிசாமி சொல்கிறாங்க. ஜெகதீஷ் பழனிசாமி வந்த பிறகுதான் இந்த குடும்பம் உடையுது, சுக்கு நூறாகுது. இப்போ அவர் தான் தனி செயலாளர், தனித்தனியாக செயல்படுத்துகிறார் போல். அப்போது அதே போல் பிடி செல்வகுமார் வெளியே போகிறதுக்கு காரணம் யாரை சொல்கிறாருன்னா ஜெகதீஷ் பழனிசாமி சொல்கிறார். அவங்க பையன் பேட்டி கொடுத்து ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்குச்சு. அவங்க பையன் எங்கேயுமே தன்னுடைய அப்பா விட்டு கொடுக்காம தான் பேசினார். ஆனால் இப்போ அவங்களாம் பெரிய பசங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி பேசுறது சேர்க்கறதுலாம் வந்து அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்தாதா? இல்லை அவங்க இல்லை, அதை நான் முதல்ல இப்போ யாழ்ப்பாணம் சைவ பிள்ளைமார் அவங்க ஓகே. நான் இல்லை வர்றேன் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பையனும் பிள்ளையும் அம்மா பிள்ளையாக தான் இருக்காங்க. முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு நாள் கூட தலைமைச் செயலகத்துக்கு அப்பனை வந்து பார்க்கவே இல்லையே. ஏன்? அம்மா என்ன சொல்லுதோ அதான் வேதம். அம்மா என்ன அது நீங்கள் அந்த குழந்தைகளை வளர்க்குறதுல இல்லை முதல்ல ஈழத்தமிழர்கள் தான். ஈழத்தமிழர்களில் யாழ்ப்பாண சைவ பிள்ளை தான் குழந்தைய அப்படி வளர்ப்பாங்க. நான் நேராக பார்த்துருக்கேன். 2வது மலையாளிகள். நீங்கள் மலையாளியும் யாழ்ப்பாண சைவ பிள்ளையும் சேர நாடு தான். அதே உடல் வாங்க அப்படியே இருக்கும் பாருங்க. உடையே அப்படியே இருக்கும், உணவு அப்படியே இருக்கும். யார் யாழ்ப்பாண சைவ பிள்ளைமார்களும் மலையாளிகளும் ஒரே மாதிரி தேங்காய் எண்ணெய் அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. நிறைய முடி இருக்கும், நல்ல கலராக இருப்பாங்க. 2 பேரும் அந்த பேச்சு யாழ்ப்பாண தமிழும் மலையாளி ஒன்றாவே இருக்கு. அப்போ நீங்கள் கேரளாவுக்குள்ள ஜாதி சண்டை, மத சண்டை, ஒரு சண்டையும் வர பார்த்துருக்கீங்களா? முழுக்க எல்லாம் படிச்சிருப்பான். யாழ்ப்பாணத்தில் 10 லட்சம் பேர் தான் இலங்கையே ஆட்சி பண்ணுறான். அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு சலம்பலாக இருந்தால் கூட ரைட் தேங்க்யூ அவங்க கிளம்பி போயிடுவோம்.
இப்போ அது அந்த பிள்ளைங்க 2 பையனும் பிள்ளையும் அம்மா என்ன சொல்லுதோ அதுதான் உலகம், அம்மா எதை வழிகாட்டுகிறதோ அதுதான் உலகம். அப்பாவை அவங்க பெருசாக எடுத்துக்கல, இருந்தாலும் அப்பாவை அவங்க குறைத்து எங்கேயும் இல்லை பேசலை. இதுதான் சைவ பிள்ளைமாருடைய குடும்ப வழக்கம். திரிஷாவரை நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல. இல்லைங்க, இதில் விஜய் விரும்புகிறாரு, திரிஷா நிகழ்ச்சிக்கு வர்றாங்க, அவ்வளோதான். இது நீங்கள் அஜித் அம்மா இருந்தப்போ அந்த அம்மா அங்கே அரசு எஸ்எஸ்சியோ இல்லை அவங்க அம்மாவோ அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு, தாண்டி போயிடுச்சு. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நீங்கள் சங்கீதா பையனி பிள்ளை நல்லா வளர்த்த மாதிரி சந்திரசேகர் வளர்க்கலை, சந்திரசேகர் வளர்க்கலை. இதுதான் அது சங்கீதாவுக்கும் சந்திரசேகருக்கும் சோபாவுக்கும் உள்ள வித்தியாசம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.